நான் உங்க ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மட்டனை வச்சு ஒரு சூப்பரான ஒரு வறுவல் செய்ய போறோம். அதாவது மட்டன் பீட்ரூட் வறுவல் செய்ய போறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். மட்டன் பீட்ரூட் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த மட்டன் 250 கிராம், பீட்ரூட் 1, ஊற வைத்த சோயா 1 கப், நீளமாக நறுக்கிய வெங்காயம் 1, நீளமாக நறுக்கிய தக்காளி 1, காய்ந்த மிளகாய் 6, பூண்டு 10 பல், இஞ்சி சிறு துண்டு, மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரக பொடி 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10, கரம் மசாலா, பட்டை சிறிதளவு, கிராம்பு சிறிதளவு, ஏலக்காய் சிறிதளவு, கடற்பாசி சிறிதளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிள்ளை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. மட்டன் பீட்ரூட் வறுவல் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக பீட்ரூட் வச்சு நம்ம மேக்ஸிமம் என்னென்னா யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா என்னென்னா அந்த பீட்ரூட்டில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் எல்லோரும் என்ன அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் பீட்ரூட் தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அதில் என்னென்னா நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. நார்மலாக என்னென்னா பீட்ரூட்டை கேரட் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கும்போது உடம்புக்கு அந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே போயிடும். ஆனால் நம்ம அது யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இங்கே என்னென்னா நார்மலாக வீட்டில் உருளைக்கிழங்கு வச்சு என்ன செய்வோம்னா மட்டன் செய்வோம். இங்கே பீட்ரூட்டை வச்சு மட்டன் வறுவல் செய்ய போகிறோம். முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதனால் முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் காஞ்ச மிளகாய், நீங்கள் காரம் ரொம்ப தேவைப்பட்டால் நிறைய சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு, சோம்பு, இதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதை என்ன செய்யலாம்னா அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். இங்கே ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேன் நல்லா சூடாயாச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா கொழுப்பு எடுத்திருக்கேன். அந்த கொழுப்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை என்ன செய்யுங்கன்னா அப்படியே பிச்சு போட்டுருங்க. இதை அப்படியே என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இது இந்த ஃபேட், அதாவது இந்த கொழுப்புலேயே அந்த வறுவல் செய்யும்பொழுது என்னென்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடப்பாசி. இதை என்னென்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வெங்காயத்தையும் சேர்த்துலாம். இதை என்னென்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா அப்படியே லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு, அதோட கருவேப்பிலையை நீங்கள் வறுவலுக்கெல்லாம் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா அது ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. இதை லோ ஃப்ளேமில் என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துலாம். தக்காளியும் சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா என்ன செய்யணும், நல்லா டாஸ் பண்ணிவிட்டு
இன்னும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த தக்காளி வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்துருங்க. இது வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் லைட்டாக அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பீட்ரூட்லாம் நல்லா குக் ஆகணும். அதனால் ஒரு 6 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த பீட்ரூட்டும் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியுது அந்த பீட்ரூடைய கலர் வந்து என்னென்னா அந்த வெங்காயத்தோட சேர ஆரம்பிக்கும். அதனால் அதெல்லாம் பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வேக வச்சிருக்கிற இந்த மட்டனை இதில் சேர்த்துலாம். மட்டனை சேர்த்தாச்சு. இதோட சோயா ஊற வச்சது, இப்போ ஒரு லோ ஃப்ளேமில் நல்லா என்ன செய்யுங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கலர்ஃபுல்லாக வரும். ஏன்னா அந்த பீட்ரூட்டோட கலர் வந்து எல்லாத்துலேயுமே வந்து சேர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், வச்சிருக்கிற இந்த மசாலாவை அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே சேர்த்துலாம். அதோட அந்த அரைக்கும் போது உள்ள தண்ணி அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 3 நிமிஷம் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மசாலா வந்து நல்லா குக் ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம வந்து அரைச்ச பேஸ்டோடைய அந்த ஃப்ளேவர்லாம் போயிருச்சு. இப்போ மஞ்சள் பொடி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, சீரக பொடி, மல்லிப்பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, கொஞ்சம் மிளகு பொடி. இதை அப்படியே என்ன செய்யலாம்னா ரொம்ப ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே விடலை. இப்போ கடைசியில் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய மட்டன் பீட்ரூட் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நீங்கள் என்னென்னா ஒரு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கடைசியில் கொஞ்சம் மல்லி இலையை போட்டுடலாம். இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம்.
மட்டன் பீட்ரூட் வறுவல் செய்முறை. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் காஞ்ச மிளகாய், முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, சோம்பு, முழு மிளகு சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி அந்த பேஸ்ட்டை சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேன் நல்லா சூடானதுக்கு பிறகு மட்டனோட கொழுப்பை சேர்த்துருங்க. அதை சேர்த்த உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடப்பாசி இதை சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதே நேரத்தில் கருவேப்பிலை, தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு பீட்ரூட்டையும் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அந்த பீட்ரூட் குக் ஆகும்போது மட்டனையும் சோயாவையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறிடுங்க. இப்போது அரைச்ச மசாலாவையும் அரைச்ச மசாலாவோட தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது மசாலாவாக மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, காஷ்மீர் மிளகாப்பொடி, மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா மட்டன் வறுவல் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போது சூப்பரான ஒரு சுவையான மட்டன் பீட்ரூட் வறுவல் தயார். இப்போது நம்மளுடைய மட்டன் பீட்ரூட் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். இல்லை நார்மலாக நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம்.